السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. قال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس استغفروا الله وتوبوا إليه فإني أتوب إلى الله 100 مرة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக குர்ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருளும் நேசமும் நமக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்பதை குர்ஆனிலே நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கின்றான். 2வது அத்தியாயம் 222வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான்: இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான், இன்னும் தூய்மையானவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான்? யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ, தங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வினுடைய நேசம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இந்த பண்பு இருக்க வேண்டும். என்ன பண்பு? தௌபா செய்யக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏன் தெரியுமா? மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் என்பது அல்லாஹ்விற்கு நன்றாகவே தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: குல்லு பனி ஆதம ஹத்தா. ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். எந்த ஒரு மனிதனும் நான் தவறிலிருந்து பரிசுத்தமானவன் என்று சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்களே. ஆனால் தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? வகைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன். தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றார்களோ, அவர்கள் தான் தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தங்களுடைய தவறிலே நிலைத்திருப்பவர்கள், தங்களுடைய தவறை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. சில நேரங்களிலே பார்க்கலாம், நாம் நம்முடைய தவறிலே நிலைத்திருப்போம். சில நேரங்களிலே நம்முடைய தவறு நமக்கு சுட்டிக்காட்டப்படும். சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய தவறை நியாயப்படுத்துவோம். இன்றைய காலகட்டத்திலே இப்படியெல்லாம் செய்துதானே ஆக வேண்டும்,
இதையெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால், இதையெல்லாம் தவறு என்று சொன்னால் எப்படி சம்பாதிப்பது, எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி தொழிலை செய்வது? ஆகவே இதையெல்லாம் கண்டுகொள்ளக் கூடாது என்று எவ்வளவு தவறுகளையும் பாவங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. ஆக தவறிலே நிலைத்திருப்பது, தவறை தொடர்ச்சியாக செய்வது, தவறை நியாயப்படுத்துவது ஒரு முஃமினுடைய பண்பு அல்ல, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதனுடைய பண்பு அல்ல. தவறு செய்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட வேண்டும். அப்படி தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை மார்க்கம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறு செய்பவர்களிலே யாரெல்லாம் தௌபா செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை வழங்குகின்றான். எப்படி வழங்குகின்றான்? குர்ஆனிலே சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயத்திலே 66வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே, தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தூய்மையான முறையிலே தௌபா செய்து கொள்ளுங்கள், கலப்படமற்ற முறையிலே தௌபா செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது, பாவ மன்னிப்பை தேடும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான், உங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அது மட்டுமல்ல, வயுதகிலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களை சொர்க்கத்திற்குள்ளும் நுழைய செய்வான். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். யௌம லா யஹ்தில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு. அல்லாஹு அக்பர். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது எல்லோரும் எல்லா மனிதர்களையும் அந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் இன்னொருவரை பார்க்க மாட்டார் என்று இல்லை, உலக மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஏற்படக்கூடிய இழிவுதான் மிகப்பெரிய இழிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவதூறு சுமத்தப்பட்ட பொழுது, அவர்களுடைய நடத்தையின் மீது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் அவதூறை சுமத்திய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்காமல் இருக்கின்றது, என்ன செய்தி என்பது தெரியாமல் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். ஆயிஷாவே, நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொள், ஏனென்றால் அந்த நாளின் இழிவு மிகப்பெரியது. ஆக அந்த நாளிலே ஒரு மனிதன் இழிவு அடைந்து விட்டான் என்று சொன்னார், உலக மக்கள் அனைவருக்கு முன்னாலும் இழிவடைந்து விடுவான். இங்கே ஒரு மனிதன் தவறை செய்து அந்த தவறு வெளியிலே தெரிந்துவிட்டால் யாருக்கு முன்னால் இழிவடைவான்? ஒன்று, அவனுடைய குடும்பத்தினர்; இரண்டு, சம்பந்தப்பட்டவர்கள்; மூன்று, அவனுடைய நண்பர்கள்; நான்கு, அவனுடைய உறவினர்கள். இப்படி ஒரு சில மக்களுக்கு மத்தியில் தான் இழிவை அடையக்கூடும். ஆனால் மறுமையிலே எல்லா மக்களுக்கு முன்னிலையிலும் இழிவடைய வேண்டிய நிலை ஏற்படும். ஆக அந்த நாளின் இழிவில் இருந்த அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை காப்பாற்றுகின்றான். ஏன் தெரியுமா? அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அவன் நேசிக்கும் பொழுது இழிவில் இருந்தும் காப்பாற்றுவான். ஆக அல்லாஹ் கூறுகின்றான், யௌம லா யஹ்தில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு, அந்த நாளிலே அல்லாஹ் நபியையும் தூதரையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் இழிவுபடுத்த மாட்டான். நூறுஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வலப்புறமும் அவர்களுடைய ஒளி ஓடிக்கொண்டே இருக்கும். யகூலூன், அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, எங்களது இறைவா, எங்களுடைய ஒளியை நீ முழுமைப்படுத்துவாயாக.
அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வலதுபுறத்திலும் அவர்களுடைய ஒளி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், இன்னும் எங்களுக்கு பின்னால் இருந்தும் எங்களுடைய இடப்புறத்திலும் எங்களுக்கு மேல் இருந்தும் எங்களுக்கு கீழ் இருந்தும் ஒளியை நிரப்பமாக ஆக்குவாயாக, முழுமையாக ஆக்குவாயாக. அது மட்டுமல்ல, வஃபிர் லனா, இன்னும் எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக நீ அனைத்து பொருட்களின் மீதும் வல்லமை உடையவனாக இருக்கின்றாய். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை தான் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கின்றான். அவன் நேசிக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்விடத்திலே கலப்படமற்ற முறையிலே தௌபா செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே கலப்படமற்ற முறையிலே, தூய்மையான முறையிலே அவர்கள் தௌபாவை செய்வார்கள். நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தௌபா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த மாதம் தௌபாவினுடைய மாதம். இந்த மாதம் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடக்கூடிய மாதம். இந்த மாதம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மன்னிக்கக்கூடிய மாதம். ஆக இப்படிப்பட்ட மாதத்திலே நாம் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் வேறு எப்பொழுது தௌபா செய்ய போகின்றோம்? ஆக நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி தௌபா செய்ய வேண்டும், அதற்கான நிபந்தனைகள் என்ன, அதனையும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தௌபாவை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவோ அமல்களை செய்கின்றோம். ஆனால் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடைக்கின்றதா? இதுதான் பெரிய விஷயம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் கிடைத்தால்தான், அல்லாஹ் அந்த அமலை அங்கீகரித்தால்தான் அதற்கு வேல்யூ இருக்கின்றது, அதற்கு மதிப்பு இருக்கின்றது. அல்லாஹ் அதனை அங்கீகரிக்கவில்லை என்றால் உலகத்திலே மக்கள் எவ்வளவு புகழ்ந்து தள்ளினாலும் சரி, நினைத்துக் கொள்ளுங்கள், நிலைவிலை வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான மதிப்பும் இல்லை. அது இந்த உலகத்திலே செத்த ஆடு அல்லது செத்த நாய்க்கு கூட அல்லாஹ்விடத்திலே சமம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாம் தௌபா செய்கின்றோம் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் என்று சொன்னால், நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு சில நிபந்தனைகளை குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை, டாபிக்கில் இல்லாமல் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். சில ஒழுக்கங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. பொதுவாகவே நாம் சாப்பிடுவோம், குடிப்போம். ஆனால் சாப்பிடும் பொழுது வலது கையில் தான் சாப்பிடுவோம். குடிக்கும் பொழுது தண்ணீரோ ஜூஸோ டீயோ பெரும்பாலும் குடிக்கும் பொழுது இடது கையால் தான் குடிப்போம். இது நம்மிடத்திலே வழக்கமாக ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுவான், இடது கையால் குடிப்பான். ஆகவே தண்ணீர் குடிக்கும் பொழுது, அதே போன்று இன்னபிற பொருட்களை குடிக்கும் பொழுது நாம் வலது கையை தான் பயன்படுத்த வேண்டும், வலது கையால் தான் குடிக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். நேரடியாக ஒரு தவறை பார்க்கும் பொழுது, அதனை சுட்டிக்காட்டும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக நம்மை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றான். சரி, நம்முடைய தௌபா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது? முதலிலே தௌபா தூய்மையானதாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தௌபா, அல்லாஹ்விடத்திலே தேடக்கூடிய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வின் பக்கம் மீறுகின்றோம் அல்லவா, அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ், மக்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். இதோடு இருக்கவில்லை, அடுத்து என்ன சொல்லுகின்றான்? தௌபத்தன் நசூஹா, தூய்மையான முறையிலே தௌபா செய்யுங்கள், கலப்படமற்ற முறையிலே நீங்கள் தௌபா செய்யுங்கள். ஆக அல்லாஹ்விற்காக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அது தூய்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு தவறை செய்துவிட்டால் உடனடியாக அந்த நேரத்திலேயே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب. நிச்சயமாக அல்லாஹ் யாருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், யாருடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று சொன்னால், எவர்கள் தவறுதலின் காரணமாக, அறியாமையின் காரணமாக பாவத்தை செய்துவிட்டு உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகின்றார்களோ,
ஒரு வருடம் வரைக்கும் நான் தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு வருடம் கழித்து அடுத்த ரமலானிலே பாவ மன்னிப்பை தேடுகின்றேன். அல்லது ரமலான் முடிந்து விட்டது, தவறுகளை செய்து கொண்டே இருப்பேன். இதோ ரமலான் வந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன் என்பது அல்ல. மாறாக தவறு செய்தால் அந்த நேரத்திலே உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்ன தெரியுமா? எந்த பாவத்தை செய்திருக்கின்றானோ, எந்த தீமையை செய்திருக்கின்றானோ அதிலிருந்து அவர் முழுமையாக விலக வேண்டும். அந்த பாவத்தில் இருந்து அவர் விலகிவிட வேண்டும். நான்காவதாக இந்த பாவத்தை தவறை செய்ததற்காக அவன் வருத்தப்பட வேண்டும். நான் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு, ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு, அல்லாஹ்வை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டு, நானா இந்த தவறை செய்தேன், நானா இந்த பாவத்தை செய்தேன், எனக்கு இது தகுதியானது இல்லையே, ஒரு இறைவருப்பாளர் செய்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் முஸ்லிமாக இருந்து கொண்டு அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டு நான் இந்த தவறை செய்து விட்டேனே என்று தான் செய்த தவறுக்காக வருந்த வேண்டும். ஐந்தாவது, அல்லாஹ்விடத்திலே உறுதியளிக்க வேண்டும். யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். யா அல்லாஹ், இனிமேல் நான் இந்த தவறை, இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன், இதற்கு அருகில் கூட செல்லவே மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே உறுதியளிக்க வேண்டும். ஆக இந்த 5 நிபந்தனைகளோடு இருந்தால் அல்லாஹ் தௌபாவை அங்கீகரித்துக் கொள்வான். இதிலிருந்து ஏதேனும் ஒரு நிபந்தனை விடுபட்டு விட்டாலும் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரிய மக்களாக நாம் ஆக முடியாது. சகோதர சகோதரிகளே, இது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தவறு செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய தௌபா. இதை மனிதர்களுக்கு ஏதேனும் தீங்கு இழைத்து விட்டால் இந்த 5 நிபந்தனைகளோடு இன்னொரு நிபந்தனையும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? யாருக்கு என்ன அநீதத்தை செய்திருக்கின்றோமோ, எந்த தவறை செய்திருக்கின்றோமோ அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும். நேரடியாக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது அதற்கு என்ன பரிகாரமோ அதனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தௌபாவையும் ஏற்றுக்கொள்வான். ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தௌபா இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் ஆரம்பித்து 3-4 நாட்கள் ஆகிவிட்டன. நாம் தௌபா செய்து கொண்டுதானே இருந்திருப்போம். பல நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடி இருப்போம். இந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே நாம் தௌபா செய்தோமா யோசித்து பாருங்கள். நம்முடைய தௌபா இந்த நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே இருந்ததா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. அடுத்தபடியாக நாம் தௌபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தௌபா எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட தௌபாவை, எப்படிப்பட்ட பாவ மீட்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும்? 3 விதத்திலே அது இருக்கின்றது. முதலாவதாக, ஒரு மனிதன் நன்மை செய்கின்றான், நன்மையில் கூட பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் நன்மைகள் செய்யும் பொழுது கூட தௌபா செய்ய வேண்டும். அது எப்படி? நன்மைகள் செய்யும் பொழுது அதிலே எப்படி நாம் பாவ மன்னிப்பை தேடுவது? குர்ஆன் மற்றும் ஹதீஸை புரட்டி பார்த்தால், ஆழமாக நாம் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும். சகோதர சகோதரிகளே, நன்மை செய்யும் பொழுது கூட நாம் எவ்வளவு தவறுகளை செய்கின்றோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கடமையாக ஆக்கி இருக்கின்றார். அந்த விஷயங்களில் எல்லாம் கரெக்டாக இருக்கின்றோமா? சரியாக இருக்கின்றோமா? கடமையான காரியங்களை, இபாதத்துக்களை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்றோமா? இல்லை. ஆக கடமையை செய்யும் பொழுது அதிலே பல தவறுகளை செய்கின்றோம். யா அல்லாஹ், தொழுவதிலே என்னிடத்திலே தவறுகள் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய தொழுகையிலே உள்ளச்சம் இல்லை, என்னுடைய தொழுகையிலே சிந்தனை ஒருவருமாக இல்லை, நேரத்திற்கு நான் தொழவில்லை, ஜமாஅத்தோடு தொழவில்லை, தொழுதேன், ஆனால் அந்த தொழுகையின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்னுடைய தொழுகை இல்லை, என்னுடைய நோன்பு இல்லை, என்னுடைய ஸகாத் இல்லை, என்னுடைய ஹஜ் இல்லை, என்னுடைய இன்னவர நன்மைகள் இல்லை. ஆகவே யா அல்லாஹ், நான் நன்மையை செய்திருக்கின்றேன், ஆனால் முழுமையாக அந்த நிபந்தனைகளுக்கு உட்படாததன் காரணமாக என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் நன்மைகளுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்.
இரண்டாவது, நன்மை என்ற பெயரிலே எவ்வளவு விதாயத்துக்களை செய்கின்றோம், மார்க்கம் கற்றுத்தராத எவ்வளவு புதுமையான விஷயங்களை செய்கின்றோம். ஆக இதற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். மூன்றாவதாக, சில நல்ல அமல்களை செய்கின்றோம், ஆனால் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது இதையெல்லாம் என்னால் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மமதை நம்மிடத்திலே வந்து விடுகின்றது. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். 1,00,000 ரூபாய் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே மனதிலே ஒரு எண்ணம் வரும், என்னால் தான் 1,00,000 கொடுக்க முடியும், இதோ என்னுடைய அண்டை வீட்டுக்காரன், இதோ என்னுடைய சகோதரன், அவனால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆக இந்த இடத்திலே நன்மையை செய்தாலும் அங்கே நம்மிடத்திலே குறை வந்து விட்டது. ஆக அல்லாஹ்விடத்திலே அதற்கும் தௌபா செய்ய வேண்டும். ஆக நன்மைகள் செய்யும் பொழுது கூட நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் எவ்வளவோ நல்ல காரியங்களை அல்லாஹ் ஏவியவைகளை விட்டிருக்கின்றோம், அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கின்றான். பெரும்பாலும் எத்தனை நேரம் தொழுகை நாம் தொழுவோம்? 3 நேரம் அல்லது 4 நேரம் தான். ஃபஜ்ர் தொழுகை 90% பேர் தொழுவது இல்லை. இஷா தொழுகை 50% பேர் தொழுவது இல்லை. நாம் வேலைக்கு செல்லும் பொழுது துஹர் மற்றும் அஸருடைய நேரம் பக்கத்திலே பள்ளி இருக்கும், கடைக்கு அருகிலே இருக்கும், ஆகவே சென்று தொழுது விடுவோம். மக்ரிப் சில நேரங்களிலே தொழுது விடுவோம். பெரும்பாலும் ஃபஜ்ரையும் இஷாவையும் விட்டு விடுவோம். இப்படி அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ கடமைகளை விட்டிருக்கின்றோம் அல்லவா, அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அடுத்து, அல்லாஹ் எதையெல்லாம் விட்டு நம்மை தடுத்தானோ அந்த தவறுகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். பொய் பேசுகின்றோம், விபச்சாரம் செய்கின்றோம், திருடுகின்றோம், கொள்ளையடிக்கின்றோம், வாக்குறுதிகளை மீறுகின்றோம், அந்நிய பெண்களை பார்க்கின்றோம், ஆபாசமான பார்வை பார்க்கின்றோம், இன்னும் எவ்வளவோ தவறுகள் நம்மிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன சகோதரர்களே. ஆக இந்த தவறுகள், பாவங்கள் அனைத்திற்காகவும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தௌபாவை தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். ஆக நாம் தௌபா செய்கின்றோம் என்று சொன்னால் தௌபா செய்யக்கூடியவர்கள் 3 வகையாக இருக்கின்றார்கள். குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் 3 வகையாக இருக்கின்றார்கள். ஒன்று, நல்ல முறையிலே தௌபா செய்யக்கூடியவர்கள். தங்களுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அதற்காக அவர்கள் வெட்கப்பட்டு உண்மையான முறையிலே தௌபா செய்வார்கள். இரண்டாவது, கலப்படமற்ற முறையிலே தௌபா செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய அடையாளம் என்ன? அடுத்து அது போன்ற பாவத்தையும் தீமையையும் நினைத்தாலே வெறுப்பார்கள், பார்த்தாலே வெறுப்பார்கள். செய்ய வேண்டும் என்று சைத்தான் தூண்டினால், மனம் அவர்களை தூண்டினால் உடனடியாக அதிலிருந்து விலகிக் கொள்ளுவார்கள். மூன்றாவது நபர்கள், பெரும்பாலும் நாமெல்லாம் அதில் தான் இருக்கின்றோம். யார் தெரியுமா? தௌபா செய்வோம், வாயளவில் செய்வோம், நம்முடைய உள்ளத்திலே தௌபா செய்யும் பொழுது கூட அந்த பாவத்தினுடைய இன்பம் தான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். எவ்வளவோ பாவங்களை செய்திருப்போம், நம்முடைய உள்ளம் அதனுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். மீண்டும் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். இப்படி நினைத்துக் கொண்டே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். இப்படிப்பட்ட தௌபாவை அல்லாஹ் ஏற்கவும் மாட்டான், இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கவும் மாட்டான். சகோதர சகோதரிகளே, ஆக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நேசிக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ஏராளமான நற்பேறுகளை வழங்குகின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். சகோதர சகோதரிகளே, எப்படி சந்தோஷப்படுகின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்திலே தனக்கு தேவையான உணவையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றான். தன்னந்தனியாக பயணம் செய்கின்றான். அவனோடு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை.
பயணத்திலே கடைத்து போகின்றான். ஒரு மரத்தினுடைய நிழலிலே ஓய்வெடுப்பதற்காக தன்னுடைய ஒட்டகத்தை கட்டுகின்றான். ஒட்டகத்தை கட்டிவிட்டு ஓய்வெடுக்கின்றான். ஓய்வெடுத்துக் கொண்டு உறங்கிவிட்டு விழித்து பார்க்கின்றான். அவனுடைய ஒட்டகம் அங்கே இல்லை. அவனுடைய உணவோடும் அவனுடைய உடைமைகளோடும் ஒட்டகம் அங்கிருந்து எங்கோ சென்று விட்டது. தன்னுடைய பார்வையிலே அவன் சற்று முன்னால் பார்க்கின்றான். பாலைவனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பின்னால் பார்க்கின்றான். பாலைவனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. வலமும் இரவும் பார்க்கின்றான். பாலைவனத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லை. பாலைவனம் தான் அங்கே இருக்கின்றது. அவன் நினைக்கின்றான், இப்பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இப்பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியாது.